ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்ல. வாய்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட திருமண சீர்வரிசை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இது வந்துட்டு எல்லாமே இல்ல. இன்னும் நெறைய இருக்குது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு நான் எனக்கு தேவையான திங்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதுதான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். கத்தி, அப்புறம் இதெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். அப்போது நான் தான் பார்த்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் வாங்கியிருந்தேன். அப்புறம் இதை மாதிரி வந்துட்டு இன்னும் செட் ஆஃப் 5 பீஸ் வந்துட்டு உண்டு. இன்னும் 3 வந்துட்டு மேலே தான் இருக்குது. நான் எடுக்கலை. 2 மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சாப்பிங் போர்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் பிடிச்சி வாங்கினது. அப்புறம் வீட்டுக்கு அடுப்புக்கு தேவைப்படல இந்த பால்லாம் சூடு பண்ணணுன்னா பிடிக்கிறதுக்காக அந்த இது அது வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்துட்டு சாப்பாடு சூடாக வடித்தோன்னா டைலில் வைக்காமல் இது மேலே வச்சுக்கலாம். அப்புறம் மெயின் வந்துட்டு இந்த இடியப்பம் பிழிகிறது தான். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இடியப்பம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இதில் பண்ணும்போது. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் அரிசி எடுக்கிற நாளின்னு சொல்லுவாங்கள்ல சின்னது, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு டீ போடுற சாஸ்பேன் வந்துட்டு டீ போடுறதுக்காக வாங்கியிருந்தேன். இதோட என்கிட்ட 3 இருந்தது. இது வந்துட்டு அதில் லாஸ்ட் சைஸு. ஏன்னா ஆள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தாங்கன்னா நிறைய டீ போடுறதுக்காக இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். 3 வருஷம் கிட்டத்தட்ட மேலேயே தான் இருந்தது. இப்போ தான் ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறேன். அப்புறம் இது வந்துட்டு மாவு வந்துட்டு கோதுமை மாவு கரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற விஸ்கு மாதிரி தான். அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அப்புறம் நிறைய இந்த தூக்கு வந்து வாங்கியிருந்தேன். பால் கொண்டு போவாங்கள்ல, பால் வாங்குகிற தூக்கு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் பார்த்து வாங்கினது தான். பால் வாங்குறதுக்காகவே நான் மெனக்கட்டி வாங்கினேன். அப்புறம் கரண்டி வந்து இப்போதைக்கு இல்லை அவ்வளோவா. ஒன்று மட்டும்தான் இருந்தது. அதனால் குழம்புக்கான கரண்டி ஒன்று எடுத்தேன். அப்புறம் இன்னும் கரண்டி மேலே இருக்குது. தேவைன்னா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த காப்பி அலசுறது தான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிடிச்சி வாங்கினது. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. அப்புறம் வந்துட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்காக இந்த இது மாதிரி. அப்புறம் இன்னொரு குட்டி கரண்டி. இது வந்துட்டு 1 டைம் யூஸ் பண்ணிட்டேன் இந்த பவுலு. 2ம் சூப்பராக இருந்துச்சு. 2 செட்டாக வாங்கிட்டு தந்தாங்க. அப்புறம் இந்த கூட தான் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், இல்லை காய்கறி வந்துட்டு கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இருந்ததுன்ட்டு எடுத்து யூஸ் பண்ணலான்னு எடுத்து போட்டேன். அப்புறம் இது வந்துட்டு கரண்ட் அடுப்பில் வைக்கக்கூடிய வந்துட்டு பேன் மாதிரி, பொரியல் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதையும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் வந்து இந்த வெஜிடபிள் கட்டர் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். இதுவும் புதுசு தான். ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே இருந்துச்சு. சரி இதுவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு காய்கறி கட் பண்ணுற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு வாங்கினது ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். முன்னாடியே வாங்கி வச்சுருந்தது. புதுசாக அப்படியே இருந்துச்சு. நான் ஒரு 2 தடவை யூஸ்